நிறைய பேர் தப்பு தப்பா தமிழில் வச்சிடறாங்க, பார்த்தா பயங்கரமா திட்டுவாங்க. ஒரு சேனல்ல அஜித் ஒரு அடங்கா பிடாரி அந்தணன் விலாசர்னு போட்டாங்க. என்ன நேற்று கூட ஒரு சேனல்ல இளையராஜா இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. உங்களுக்கும் லவ் எல்லாருமே அதை கடந்து தானே வரணும். விடாமுயற்சி ரிலீஸ் ஆகலை, அடுத்து குட் பேட் அக்லி, அதுக்கப்புறம் சிறுத்தை சிவாவோட படம். அதான் அஜித்திட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு தான். சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வந்து நம்ம அஜித் விஜய் மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்தியன் 2 மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்மளால போகவே முடியல. ஆனால் அந்த படத்துடைய விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷுவல்ஸ், எந்த வகையிலையுமே நம்மளை இருக்கவே இல்லை. ஃபில்மிஃபை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம அந்தணன் சார் கூட தான் இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ பேசிக்காக எடுத்தோம்னா, இப்போது யூடியூபர்ஸ் வந்து ஒரு கண்டென்ட்டை பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பேசுகிறது இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்ணி டைட்டிலாக வைக்கிறது, தம்ப்நெயிலாக வைக்கிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ ஏன்னா சுச்சி லீக்ஸ் அவர் சுசித்ரா வந்து இன்டர்வியூ கொடுத்ததில் நான் இனிமேல் யூடியூப்க்கு இன்டர்வியூவே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு கண்டென்ட்டை வந்து தம்ப்நெயிலாக வைக்கிறது வந்து மக்கள் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லையா? இல்லை, ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்க. அப்படி வைக்கவே கூடாது. ஏன்னா இப்போ நம்ம கொடுக்குற இன்டர்வியூவில் கூட நிறைய பேர் தப்பு தப்பாக தம்ப்நெயில் வச்சிடறாங்க, பார்த்தா பயங்கரமாக திட்டுவாங்க. என்ன காரணம்னா வெறும் தம்ப்நெயிலை பார்த்துட்டு இவன் இப்படி சொல்லியிருப்பானோ அப்படின்ட்டு போயிடுறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது தான் நம்ம என்ன பேசியிருக்கோங்கிறது தெரியும். பல பேர் அப்படி தான் வந்து நம்மளை பற்றி ஒரு பிம்பம் இவங்களுக்கு வந்துருச்சு, இவன் இப்படி தான் பேசுவான் அப்படின்ட்டு. உள்ளே போனால் தானே நம்ம வந்து அவருக்கு பாசிட்டிவாக பேசியிருக்கோமா நெகட்டிவாக பேசியிருக்கோமான்னு தெரியும். ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்தில் ஒரு சேனலில் அஜித் ஒரு அடங்கா பிடாரி அந்தணன் விலாசர்னு போட்டாங்க. என்னையாதுன்னு எனக்கு வந்து தம்ப்நெயில நான் பார்க்குறேன், நைட்டு 10 மணிக்கு பார்க்குறேன். எனக்கு பயங்கர கோவம். 10 மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த தம்ப்நெயில தூக்கு. நமக்கு வந்து பயம் கிடையாது, அஜித் தரப்புலேருந்து நம்மளை திட்டுவோம் அந்த இது கிடையாது. ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல, கிரெடிபிலிட்டி. நம்ம வந்து அப்படி பேசாத ஒரு வார்த்தையை நீங்கள் வைக்கக்கூடாது இல்லை. அப்போ ஃபோன் பண்ணி முதல்ல அதை எடுங்க, நான் பேசியிருந்தா ஓகே, நான் பேசாத ஒரு வார்த்தையை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்ட்டு அப்புறம் உடனே ராத்திரி 10 மணிக்கு அதை எடுக்க சொன்னேன். அதே மாதிரி வந்து நேற்று கூட ஒரு சேனலில் இளையராஜா இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அவரு மலைங்க, அவர் இமயமலை, நம்ம கூழாங்கல் கூட கிடையாது, மணல் துகள் கூட கிடையாது இல்லையா? நம்ம போய் அவர் அப்படி பேச முடியுமா? எவ்வளோ பெரிய இசை ஞானி அவர். அது மாதிரி ஒரு டைட்டில் வைக்கிறாங்க. நமக்கு அது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னடா அதுதான் சுசித்ரா விஷயத்துலையும் நடந்துருக்கு. அவங்க சொல்லாத ஒரு விஷயத்த டைட்டிலாக வைக்கும்போது அது ரொம்ப தப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? குட் பேட் அக்லியோட ஷூட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விடாமுயற்சி என்ன சார் ஆச்சு? அது அவங்களுக்குள்ளே பேசி சரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஜூன் கடைசி வாரத்துலேருந்து விடாமுயற்சி ஷூட்டிங் கிளம்புறாங்க. இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் அங்கே போய் அஜர்பைஜானில் தான் இருக்காங்க. போயிட்டு அங்கே லொக்கேஷன் பார்க்குறது, இங்கேருந்து வர்ற டீமை தங்க வைப்பதற்கான வேலைகள், அப்புறம் மற்ற வேலைகள்லாம் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. மகிழே அங்கே தான் இருக்கார், டைரக்டரே அங்கே போயிட்டார். ஸோ இந்த முறை மிஸ் ஆகாது. இது வரைக்கும் வந்து ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அதை எப்படியோ போராடி, ஏன்னா அஜித் வந்து ஒரு டெட்லைன் வச்சுட்டார். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், நீங்கள் இதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் குட் பேட் அக்லி முடிச்சுட்டு தான் வருவேன், நடுவில் என்னை கூப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டனை வச்சுட்டார். அப்புறம் இவங்க அடித்து பிடிச்சி என்னத்தையே பணத்தை புரட்டி கிளம்பி போயிட்டாங்க. ஜூன் லாஸ்ட் வீக்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அட்டஸ்டச்சாக படத்தை முடிச்சுட்டு தான் சென்னைக்கே திரும்புகிறாங்க. இத்தனை நாட்கள் எடுக்கிறதுக்கு அந்த ஃபினான்ஸ் மட்டும்தான் பிரச்சனையாக இருந்தது. ஆமாம், அது மட்டும் தான். அஜித்தால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பல பேர் வந்து ஏதோ ஒரு பைக்கை தூக்கிட்டு போயிட்டாரு, அதனால் வந்து இந்த படப்பிடிப்பு தாமதம் ஆயிடுச்சு. நம்ம ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்கிறோம். அவர் எப்போ கூப்பிட்டாலும் வரதுக்கு தயாராக தான் இருந்தார். இவங்க படப்பிடிப்பு வைக்காததுனால நம்ம சும்மா இருக்கிறதுக்கு கிளம்பி போவோமேன்னு அவர் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போனது தான். மற்றபடி வந்து பிரச்சனை முழுக்க லைக்காவுக்கு தான். சார், இப்போ அடுத்து மோகன்ராஜ் அவர்கள் வந்து தனி ஒருவன் 2 போகிறதுக்கு முன்னாடி ஏதோ படம் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது சிரஞ்சீவி வச்சு ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ண போகிறார். அஜித்தை வச்சு பண்ண போகிறாரு? ஆமாம். இப்போ அஜித்தை வச்சு சிறுத்தை சிவா ஒரு படம் பண்ண போகிறார். இப்போ இந்த குட் பேட் அக்லிக்கு அடுத்து பண்ண போகிறாரு. அது எந்த நிறுவனம் பண்ணுறதுங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் பண்ணுறதா இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அது வந்து பிரச்சனை இல்லைன்னு முடிகிற நேரத்தில்
அவங்க போட்ட சில கண்டிஷன்ஸ் வந்து அஜித்துக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அதில் ஒரு சின்ன செகண்ட் தாட் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அதில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தோடு இந்த காம்பினேஷன் நடக்கும். இதுக்கப்புறம் வந்து மோகன்ராஜா ஒரு கதையை அவருக்கு சொல்லி நல்லா இருக்குது சார், டெவலப் பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் சிறுத்தை சிவாவுக்கு அடுத்து மோகன்ராஜா தான். இப்படி பார்த்தா இன்னும் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகலை, அடுத்து குட் பேட் அக்லி, அதுக்கப்புறம் சிறுத்தை சிவாவோட படம், அதுக்கப்புறம் 4 படம் தொடர்ந்து லைனப்பில் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் அஜித்திட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு தான் அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நடுவில் ஒரு பைக் எடுத்துகிட்டு வேர்ல்டு டூர் அது இதுன்னு போயிட்டு இருந்தார். அது இன்னும் முடியல, முழுசாக அந்த சுற்று ஒரு முடித்தாருன்னா இன்னும் முடிக்கல. எப்படியும் வந்து இப்போ இந்த விடாமுயற்சியும் ஆதிக்க ரவிச்சந்திரன் படத்தையும் முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு கேப் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எடுத்துட்டாருன்னா அது அதிகபட்சம் ஒரு 15 நாள் 20 நாள் எடுக்க போகிறாரு. எடுத்துகிட்டு திரும்ப வந்தாருன்னா ஃப்ரெஷ்ஷாக சிறுத்தை சிவா படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டுவார். அவர் இப்போ ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கார். முன்னெல்லாம் கதையே கேட்க மாட்டார், இப்போல்லாம் கதை கேட்குறாரு அவர். அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குல்ல சார். அஜித் சாருக்கு லைனாக ஒரு 4 படங்கள் லைனப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் விஜய் சாருக்கு அடுத்து தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நிஜமாவே அவரோட கடைசி படமாக இருக்குமா? இல்லை, அவர் தேர்தல் அரசியலுங்கிறதுல தெளிவாக வந்துட்டார். இப்போ ஒருவேளை அங்கே அவர் நினச்ச அரசியல் அவருக்கு இல்லைன்னா சினிமாவுக்கு வந்து தான் ஆகணும். ஆனால் இங்கே திரையரங்க உரிமையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் விஜயை சந்திக்க போனவங்க கூட சார் நீங்கள் தொடர்ந்து நடிங்கன்னு தான் கேட்குறாங்க. அவர் ஏன் சினிமாவை விட்டு ஒதுங்கி அரசியல் பண்ணணும்னு நமக்கு தெரில. ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஒருவேளை ஜெயிச்சு முதலமைச்சர் இடத்துக்கு வரும்போது தான் நீங்கள் நடிக்காமல் இருக்கணும். அரசு பொறுப்பில் இருப்பவர் நடிக்கக்கூடாதுங்கிறது தான் சட்டமே தவிர, நீங்கள் அது வரைக்கும் நடிக்கலாம். அதை தாண்டி என்ன 24 வருஷம் அரசியல் வேலைகளை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு நிறைய தளபதிகள் இருக்காங்க, அவங்க பார்க்க போகிறாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் வந்து சூப்பர்வைஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. அப்போ ஏன் வந்து இந்த படத்தில் நடிக்காமல் ஒதுங்கி இருக்கிறாருன்னு தெரில. அது இண்டஸ்ட்ரிக்கே நஷ்டம்தான். பட் அதை வந்து ரீகன்சிடர் பண்ணலாம் அவர், அதில் ஒன்றும் தப்பு இல்லையா. சார், இப்போது சிவகார்த்திகேயனோட அமரன் படம் வந்து ஷூட்டு ரேப் பண்ணிட்டாங்க. அதுக்கான கடைசி லஞ்சும்பாங்கல்ல, அந்த லஞ்சில் வந்து சிவகார்த்திகேயனே எல்லாருக்கும் பரிமாறுற மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவர் அஜித்தை பார்த்து ஏதாவது இம்ப்ரெஸ் ஆகி ஏதாவது பண்ணுறாரோ? இல்லை, அப்படி இல்லைங்க. இப்போ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சரத்குமார் நெப்போலியன் காலத்துலேருந்து நடக்கிற விஷயம் என்னென்னா, இந்த கடைசி நாள் ஷூட்டிங் நடக்கும் பொழுது இவ்வளவு நாள் நம்மோடு பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க அல்லது வந்து பணமாக கொடுப்பாங்க. இது வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது இங்கே. அதாவது நாம் பெரிய இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற எல்லாருமே செய்கிற விஷயம். அது இல்லாமல் பேசிக்கலாகவே மனிதாபிமானம் உள்ளவங்க செய்கிறது. இப்போ அஜித் விஜய் படங்கள்லாம் நல்ல இந்த ஒரு பவுன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கடைசி நாள் அன்றைக்கி ஷூட்டிங்க்கு ஒரு சவரன் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பணமாக கொடுப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு 10,000 மாதிரி கொடுப்பாங்க. இது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராண்டியராக ஒரு விருந்து சகல நான்வெஜ்ஜு வெஜ்ஜுன்னு போட்டு மிரட்டிட்டு பணம் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் இன்றைக்கி வந்து நம்ம அஜித் விஜய் மாதிரி வரணும்னு நினைக்கிறார். ஸோ அதனால் சீமராஜாவுக்கு ஒரு பெரிய அந்த கடைசி நாள் அன்றைக்கி ஒரு செட்டே போட்டாங்க இந்த விருந்துக்காகவே. தொழிலாளர்களோடு நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்ணுங்கிறத ஒரு செட்டே போட்டு அங்கே அவங்களுக்கு பெரிய விருந்து கொடுத்து எல்லாருக்கும் பெரிய பெரிய கிஃப்ட்டு கொடுத்து அனுப்பினார். ஸோ சிவகார்த்திகேயனும் வந்து கிட்டத்தட்ட அவர் பெரிய நடிகர்கள் லிஸ்ட்டில் நம்ம வரணும்னு நினச்சி செய்கிறாரா அல்லது மனதளவில் அவர் அப்படியாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தொழிலாளர்களோட ஒரு நெருக்கமான உறவை எப்போவுமே அவர் வச்சுருக்கார். டேரக்டர் பிரேம்குமார் வந்து 96க்கு அப்புறம் அடுத்து இப்போ மெய்யழகன்னு சொல்லி ஒரு படம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கார்த்தி அவர் நடிக்கிற மாதிரி. இந்த படம் எப்படி சார், ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்களா, எந்த மாதிரி இருக்கும்? அந்த ஸ்டில்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது, ஒரு கிராமத்து கதை மாதிரி தான் இருக்குது. ஒரு செமி வில்லேஜாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கிராமப்புறமாக போனால் ராமராஜன் படம் மாதிரி ஆயிரும். இது வந்து ஒரு வில்லேஜும் இல்லாமல் டவுனும் இல்லாமல் ஒரு ஏரியாவில் நடக்கிற ஒரு கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது அநேகமாக அது காதல் கதையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹீரோயின் அவங்க எங்கேயுமே ரிவீல் பண்ணல, ஹீரோயின் இருக்காங்களான்னே தெரில நமக்கு. பட் அந்த ஸ்டில்லை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு மூடு வருது. என்னென்னா இப்போ நம்ம வந்து தாய் மாமனோட பழகுவோம், நம்ம இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் அண்ணன்னு கூடவே நிற்போம். ஸோ அந்த மாதிரி ஏதோ 2 பேருக்குமான ஒரு நட்பு, ஒரு உறவு, அதை சொல்கிற படமாக அது தெரியுது. ஏற்கனவே அவர் வந்து 96ல் வந்து எல்லாரையும் பிரமிக்க வச்ச ஒரு இயக்குனர். அவர் ஒரு சின்ன நாட்டு தான், அதை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து அப்படி கொண்டு போனார். அந்த படத்தை பார்த்துட்டுலாம் ஒரு 2-3 நாள் நம்மளால் தூக்கமே வரல, அப்படி ஒரு படமாக அது இருந்துச்சு. சார், உங்களுக்கும் லவ் ஃபீல் எல்லாருமே அதை கடந்து தானே வரணும். ஸோ அப்போ அந்த படத்தை பார்க்கும்போது அடடா எப்பேற்பட்ட
அந்த உணர்வை அப்படியே திரையில் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எழுதிடலாம், அது ஸ்க்ரீனில் கொண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய சவால். அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி ஒரு நட்பையோ அல்லது நட்பு தாண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ அதில் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்தியன் 2 வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்தியன் 2வோட ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு, அதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார்? இல்லை, அனிருத் ரசிகர்கள் அதை கொண்டாடுவாங்க. பட் எனக்கு என்னமோ அது ஏற்கனவே கேட்ட பாடலாக இருக்குது. அதில் வந்து ஒரு புதுமையான விஷயம் எதுவுமே இருக்கிறதா எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து இப்போ இந்த பொன்னியின் செல்வனில் ஒரு முதல் பாட்டு ஒன்று வரும், பொன்னி நதி, அது கிட்டத்தட்ட அந்த சாயலும் இதில் இருக்குது. இன்னொன்று வந்து அது படமாக்கப்பட்ட விதம் இருக்குல்ல. ஃபஸ்ட் லுக்கு தான் ஏதோ போட்டு ஒரு சின்னதாக கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. படத்தில் இது மாதிரி வராது, படத்தில் வேறு மாதிரி தான் வரும். ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்தியன் 2 மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்மளால் போகவே முடியல. ஏதோ ஒரு அமைச்சூராக ஒன்று பண்ண மாதிரியே நமக்கு தோணுது. இன்னொன்று இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது சங்கருக்கு. ஏன்னா இன்றைக்கி அடுத்த தலைமுறை ரசிகர்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு சங்கருடைய அருமை பெருமையெல்லாம் தெரியல. சங்கர் என்ன அவ்வளோ பெரிய டைரக்டரானு கேட்குற கூட்டம் இன்றைக்கி வந்துடுச்சு. அப்போ நான் அவ்வளோ பெரிய டைரக்டர் தான்னு அவர் நிரூபிச்சாகணும். ஆனால் அந்த படத்துடைய விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷுவல்ஸு, எந்த வகையிலையுமே நம்மளை அது இருக்கவே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு இந்த இந்தியன் 2 அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரும் சரி இதுவும் சரி பெரிய அளவுக்கு அந்த படத்தின் மீது இருந்த மரியாதையை இன்னும் கூட்டுச்சான்னா கூட்டல, குறைச்சி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு இடத்துலையாவது கமல் சார் ஃபேஸை காமிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் எங்கேயுமே இல்லை, எல்லாமே ஒரு கார்ட்டூன் மாதிரி அந்த குதிரை போகிறது வர்றது. ஆமாம், அது மிகப்பெரிய தவறுங்க. இப்போ கமல் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்க தான் நம்ம விரும்புவோம். ஏன்னா இப்போ இந்தியன் தாத்தாவாக அவரை பார்த்துட்டோம், சுபாஷ் சந்திர போஸாக பார்த்துட்டோம். இது அவங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு அதை சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இருக்கார் இல்லையா அந்த தாத்தா, அவருடைய ஃப்ளாஷ்பேக் அது. ஆக்சுவலாக அவர் ஏன் அப்படி இருந்தார், அவருடைய இளமை காலம் எப்படி இருந்தது, அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் அவருடைய ஃப்ளாஷ்பேக்கு. அதையொட்டி வர்ற பாட்டு தான் இது. ஸோ அப்போ அவருடைய முகத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும்ல, அதை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே சார், எங்களுக்கு தெரியாத நிறைய அப்டேட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.